இஸ்லாமிய மதத்தை தழுவினாலும் பெயரை மாற்றிக்கொள்ளும் எண்ணமில்லை என்று இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தெரிவித்துள்ளார். பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகனும் தமிழ் பட உலகின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவரான யுவன் சங்கர் ராஜா ஏற்கனவே 2 திருமணங்கள் செய்து மனைவிகளை விவாகரத்து செய்தார். சமீபத்தில் இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய அவர் கீரக்கரையைச் சேர்ந்த ஜப்ரினிசா என்ற பெண்ணை 3வதாக திருமணம் செய்தார். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அவர் ஊடகங்களை சந்திக்கவே இல்லை. சமீபத்தில் தான் முதல் முறையாக தனது இசை நிகழ்ச்சி ஒன்றுக்காக செய்தியாளர்களை சந்தித்தார் யுவன் சங்கர் ராஜா. அப்போது அவரிடம் இஸ்லாமியராக மாறிய பிறகும் பெயரை மாற்றிக் கொள்ளாதது ஏன் என்று கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த யுவன், நான் சினிமாவிற்கு வரும்போதே யுவன் சங்கர் ராஜா என்ற பெயரில் தான் அறிமுகமானேன். அந்த பெயர் தான் ரசிகர்களுக்கும் தெரியும். புதிதாக பெயர் சூட்டிக் கொண்டால் அந்த பெயரை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். அதனால்தான் பெயரை மாற்றவில்லை என்றார். உங்களுடைய 3வது திருமணத்தில் உங்களின் தந்தை இளையராஜா கலந்து கொள்ளவில்லையே, உங்களின் திருமணத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரா அல்லது எதிர்ப்பு தெரிவித்தாரா என்று கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த யுவன், எதிர்க்கவில்லை. ஊடகங்கள் குறிப்பிட்டபடி அது ரகசிய திருமணம் அல்ல. என் குடும்பத்தினர் அனைவருக்கும் முன்பே தெரியும். அப்பாவிடம் தெரிவித்த போது உனக்கு எது சந்தோஷமோ அதை செய் என்று அனுமதி கொடுத்தார். என் குடும்பத்தினர் அனைவரும் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பெண் வீட்டாருக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டதால் உடனடியாக திருமணத்தை நடத்த வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டது. அப்பாவை சந்தித்து திருமணத்திற்கு அழைத்த போது எப்போது திருமணம் என்று கேட்டார். 2 நாட்களில் திருமணத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை பற்றி அவரிடம் விளக்கினேன். நேரம் கிடைக்காத காரணத்தால் அப்பா என் திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை. திருமணத்தை முடித்த மறுநாளே அப்பாவிடம் சென்று ஆசி பெற்றேன் என்றார். விரைவில் நெல்லையில் யுவன் சங்கர் ராஜாவின் U1 என்ற இசை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. மே 9ஆம் தேதி நடக்கவிருக்கும் இந்த இசை நிகழ்ச்சி மூலம் திரட்டப்படும் நிதியை சுற்றுச்சூழல் மற்றும் வனப்பகுதிகளை மேம்படுத்த பயன்படுத்தப் போகிறாராம் யுவன் சங்கர் ராஜா.